இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா நர்மதா? கண்டிப்பா. தனி ஒருவன், மனம் கொத்தி பறவை போன்ற வெற்றி திரைப்படங்களின் படத்தொகுப்பாளர் கோபி கிருஷ்ணா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் எடிட்டர் கோபி கிருஷ்ணா அவர்கள். வணக்கம் வணக்கம் சார். சார். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். ஸோ எங்களோட விருந்தினர் பக்கத்துல உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஆமா. ஃபீல் பண்றீங்க சார் தனி ஒருவனுக்காக விருது வாங்குனது? தனி ஒருவன் கண்டிப்பா அது ஒரு விருதுக்கு தகுதியான ஒரு படம் அது. அதோட உழைப்பு ரொம்ப நெறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கான அங்கீகாரம் 2015லயே கிடைச்சிருக்கணும். ரொம்ப லேட் பட் ஆனா ஹேப்பி. ஒரு எடிட்டரா அந்த படம் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார்? ஆக்சுவலி அது ஒரு எடிட்டர் ஃபேமிலிக்கான ஒரு படம். மோகன் சார் எடிட்டர். அவர தாண்டி ராஜாண்ணன் பயங்கர அந்த எடிட்டிங் சென்ஸ்லயே அந்த எடிட்டிங்குள்ளேயே வளர்ந்த ஒரு ஃபேமிலி. அவங்க ஒருத்தர சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். அந்த ஃபேமிலிக்குள்ள நீ போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சீனியரா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியா அவர் கூட கம்யூனிகேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள போய் பண்ணும்போது வெளியிலேருந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகே. ஸோ அந்த அவார்ட வாங்கி இப்படி பார்க்குறப்ப எப்படி இருந்தது? சாதிச்சிட்டடா! அப்படின்ற மாரி இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான். ஓகே. வீட்லலாம் எப்படி ஃபீல் எல்லாருமே பண்ணாங்க? ஹேப்பியானாங்க. என் ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹேப்பியானாங்க. ஏன்னா ஓகே. அந்த டைம்ல பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம். ஏன்னா அதுவரைக்கும் வில்லன இப்படி நாங்க பார்த்தது இல்லைங்க. இல்ல ஜெயம் ரவி சார நாங்க இப்படி பார்த்தது இல்லையா அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீமையும் சேர்த்து ஒரு பயங்கர ட்ரீட்டா குடுத்த படம் தான் தனி ஒருவன். அந்த கண்டிப்பா. படத்த நீங்க எடிட் பண்ணும்போது யோசிச்சீங்களா? கண்டிப்பா இந்த படம் பயங்கரமான ஹிட் குடுக்கும், விருதுகள் நெறைய எடுக்கும் அப்படின்னு. யாருக்குமே அந்த தாட் இல்ல. ஆ. ஆக்சுவலி இது பெரிய கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. பட் அது ஒர்க் பண்ண வெளியிலேருந்து பார்க்குற ஆனா அது கொஞ்சம் டைம் எடுத்து போணுச்சு அந்த ஃபிலிம். அப்போ ம். வெளியிலேருந்து பார்க்குற நெறைய பேருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. அது வரும்போது யாருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வெளியில வந்த ஒரு படம் அது. டெக்னீஷியன்ஸா இருக்கும்போதே நெறைய பேருக்கு அந்த ஒரு மாரி ரொம்ப நாள் போணுச்சு அப்படின்னா ஒரு மாரி டயர்ட் ஆகுவாங்கல்ல. அந்த மாரி நெறைய பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. பட் அதனால அவங்களுக்கான அந்த எஃபோர்ட் இல்ல. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு. ஓ! இவ்ளோ பெரிய விஷயம் இருந்திருக்கா? அதனால தான் இவ்ளோ டைம் எடுத்திருக்கா? அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஓவரால் படம் எங்களுக்கு 2 1/2 மணி நேரம் ஒரு ட்ரீட்டா அமைஞ்சா கூட, அந்த படத்துக்கான டியூரேஷன் அப்படின்றது இவ்ளோ பெருசா இருந்து, அப்படியே குட்டி குட்டியா, குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க இவ்ளூண்டா எடுத்துட்டு ஸ்க்ரீன்ல குடுப்பீங்க. ஸோ இந்த படம் எவ்ளோ நேரம் இருந்தது சார் ஆக்சுவலா எடிட்க்கு முன்னாடி, ரஃப் ஃபுல் எடிட்க்கு முன்னாடி? ஃபுட்டேஜ் எப்படி எவ்வளோ டியூரேஷன் இருந்துச்சு? டியூரேஷன்ங்கிறது ஆக்சுவல் எல்லா படத்துக்குமானது. இது லேயரா ஒரு 2 லேயர் இருந்ததுனால தனித்தனியா ஷூட் பண்ணி தான் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வில்லனுக்கு ஒரு தனி லேயர் இருந்துச்சு. ஹீரோ இந்த 2 சீனையும் இம்பேக்ட்டா கொண்டு வரணும் அப்படின்னா, அது எடிட்ல தான் கொண்டு வரணும். ம். பட் சீன்ங்கிறது அஸ் யூசுவல் என்ன சீன்ஸ் அந்த ஃபார்முலாவோ, அந்த ஃபார்முலால தான் இருந்துச்சு. ஸோ அந்த கதைக்கான ஃபுட்டேஜஸ் தான். ஓகே சார். இப்போ இந்த அவார்ட்லாம் வாங்குனதுக்கு பிறகு மோகன் சார் என்ன சொன்னாரு உங்கள பார்த்து? "நல்ல ஒர்க்குக்கு என்னடா கிரெடிட்டா?" அப்படின்ற மாரி சொன்னாங்களா? அவர் என்ன மாதிரி எப்போதும் பாராட்டுனாரு? அவர் எப்போதுமே ஒரு முதுகுல தட்டி குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளோதான். ரொம்ப அத சிம்பிள். அப்ரிஷியேட் பண்ணி பேச மாட்டாரு. ஜஸ்ட் அல்ல அவர் தட்டி விஷ் குடுக்குறதே பெரிய அப்ரிஷியேட் தான். அப்ரிஷியேட் தான். இல்லன்னா முதுகுல பலமா தட்டு. அப்ப அடிக்கிறதுனா? ஆமா. ஆக்சுவலி அவரும் ராஜா சார் அவரு அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, "ராஜா அண்ட் ரவி மட்டும் பசங்க இல்ல. நீங்களும் எனக்கு பசங்க." ஆக்சுவலி நாங்க எல்லாருமே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ம். ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நானும் உங்கள அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குடா அப்படின்னு தான் பழைய ஒரு ட்ராவல்லே இருப்பாரு. அதனால எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாரியான ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு இருந்துகிட்டே அப்பா இருக்கும். ஆமா. போஸ்டிங்ல இருந்திருக்காரு. கண்டிப்பா. சூப்பர் சார். இப்ப நைஸ், நைஸ். சினிமால பொதுவாவே இப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிலிம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து ஹீரோக்கள இப்போ ஒரு போலீஸ் வேடத்துல பண்றாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து போலீஸ் போலீஸ் கேட்பாங்க. அந்த மாரி எடிட்டர்ஸ்க்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதே ஜர்னல்ல திருப்பி திருப்பி எடிட்டிங்க்கு கேட்பாங்களா? இது எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. ஓகே. ஆக்சுவலி ஆக்டர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த டைப்பிஸ்ட் பாபு சொல்லுவாங்க. அந்த மாரி போலீஸ் அந்த மாரி சொல்லுவாங்க. பட் அதே இது டெக்னீஷியன்ஸ்க்கும் இருக்கு. ம். ஒரு கதை ஓரியன்டடான ஃபிலிம் பண்ணிட்டீங்கன்னா, கதை ஓரியன்டடா தான் கடைசி வரையும் போகும். அத தாண்டி இவனுக்கு கமர்ஷியல் வராதுங்கிறத அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி வெளியில கமர்ஷியலா பண்ண படம் தான் தனி ஒருவன். பட் கதை ஓரியன்டடா பண்ணதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஹிட்லயே தான் இருக்கும். ம். என்னோட இதுல.
பட் ஆனால் அவங்களோட ஃபிக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன நான் டச் பண்ணனோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சார், உங்களுடைய ஒர்க்லாம் பார்க்கும்பொழுது வந்து, நான் எல்லாம் கலந்த கலவை அப்படின்ற மல்டி மாதிரி தான் இருக்கு. டேலண்டட் ஏன்னா வந்து மாதிரி. உங்களுடைய முதல் படம் வழக்கின் 18 கீழ் 9. அது வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களம். இதுவரைக்கும் வந்து ஒரு சாதாரணமான கதைக்களம் இத்தனை பெரிய விஷயங்களா பேசப்படுது அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து வழக்கின் 18 கீழ் 9 கொடுத்தது. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விமல் அவர்களுடைய தேசிங் ராஜா பயங்கரமான காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து குடுக்குறீங்க. அப்படின்றப்போ வந்து எப்படி வந்து உங்கள வந்து இதுதான் பண்ணுவீங்க தயார்படுத்திக்கிறீங்க. அப்படின்னு முத்திர குத்தப்படுது அப்படின்றத நீங்க நம்புறீங்க சார்? இல்ல ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வழக்கேன்னு பண்ணது ஆக்சுவலி எந்த விஷயத்துலயுமே டெக்னிக்கல்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். அது டெக்னீஷியன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறத சில பேர் நம்புவாங்க, பல பேர் இங்க நம்புறது கிடையாது. இப்போ கேமராமேன்னா அவங்க வந்து அவங்களுக்கு லைட்டிங் சென்ஸ் இருந்தா போதும். எந்த கேமரா குடுத்தாலும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது எந்த ஏரியாவிலயும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாரி எடிட்டிங்குமே சரி. அது ஒரு சின்ன டூல் அவ்வளோதான். அங்கேயும் மூளை இருந்தா வேலை பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ம். பட் அவங்க இதுக்குள்ளேயே தான் ட்ராவல்லயே இருக்காங்க. அது யாரையும் நம்ம குறையும் சொல்ல முடியாது. சரி, இப்ப வந்து வழக்கின் 18 கீழ் 9 வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம்னு சொல்லணும். ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட், சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு வாழ்வியல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எடுத்து காட்டின ஒரு படம். அந்த படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தது சார்? ஆக்சுவலி அந்த படம் வந்து ஒரு எடிட்ல நெறைய சேஞ்சஸ் நடந்துச்சு அந்த ம். படம். எடிட்ல தான் அதோட மிராக்கிள்ஸே நடந்துச்சு. எனக்கு வந்து இயர்லியரா நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபிலிம், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில பண்ணாத தப்பு எல்லாமே பண்ணியிருப்பேன். இப்பவுமே படமா எடுத்து நான் சொன்னா தெரியும். ஓ! இந்த தப்புலாம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஒரு ரூல் இருக்கும்ல. ஆ. ரூல் புக்ல வந்து இந்த மாரி இந்த தியரிய தாண்டக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எடுத்த ஒரு வெர்ஷன இப்படிலாம் மாத்த முடியும்னு சொல்லிட்டு, உல்டாவா நெறையா மாத்தும்போது நெறைய ப்ராக்டிகல், ஏன்னா அத ஷூட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அதுக்கு மறுபடியும் திருப்பி ஷூட் போகவும் முடியாது. அப்போ அத எப்படி பேலன்ஸ் பண்ணலாமோ, அது தலைகீழ பண்ணியிருக்கோம் அந்த படம். கத்துக்கிட்ட வித்தைய மொத்தமா ஆமா. இறக்கியிருக்கீங்க. ஃபுல் தலைகீழ பண்ண படம் அந்த படம். ஆ எப்படின்னா உல்டாவா இருக்கும். முகத்த திருப்பிட்டாலே ஒரு டயலாக் நாங்கலாம் போஸ்ட் பண்ணிடுவோம். ம். லிப்பெல்லாம் ரேம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலி பேசிக்கா. இந்த டயலாக்குக்கு இந்த மாரி வேணும் அப்படின்ட்டு. அதில் லிப்லாம் ரேம்பில் இருக்கும். ஏன்னா அது போதும், இதில் நான் கன்வே ஆகிடுவேன்னு டேரக்டரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த ஏன்னா அப்போது இந்த மாதிரி உல்ட்டா பண்ணும்போது டேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ம். அவங்க இல்லைன்னா ஷூட்டிங் போகணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தான் வரும். அப்போ டேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருந்தார். இதெல்லாம் தெரியலடா, இதை கதையை தாண்டி இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவரும் ஸ்ட்ராங்காக இருந்தார். இதை மேனேஜ் பண்ணிவிடுவோம்னு நானும் நம்பினேன் அந்த விஷயத்தில். அதில் பண்ணால் 180 ஜம்ப் பண்ணக்கூடாதுமாங்க, அது உல்ட்டாவாக ஜம்ப் பண்ணியிருக்கோம். என்ன எதெல்லாம் தியரி அதுவரையும் சினிமாவில் என்ன தியரி இருந்துச்சோ அது அத்தனையும் உடைச்ச ஒரு படம். ஆனா இப்படி ஒரு தியரிய உடைச்சு சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணதுக்கு, இந்த ரேம்ப்லாம் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்? கதை தான். கதை தான். ஆக்சுவலி நீங்கள் என்ன தப்பு வேணா பண்ணுங்க, ஆனால் சரியாக பண்ணுங்க. எடிட்டில் தான் முழுசாக பண்ணிடணும், நம்ப வச்சிடணும். எவ்வளோ பேரை முட்டாளாக்குங்கிறத தான் கதை. நான் படம் பார்க்கும்போது எனக்கே ஓகே நான் கிராஸ் பண்ணிட்டேன். அடுத்து டேரக்டர் வந்து உட்காந்தனா அவரை நான் பண்ணியிருக்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரை முட்டாளாக்கிட்டேன்னா அடுத்து நீங்க அதுல விஷுவலாக சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு ஆமாம் அர்த்தம். எவ்வளோ பேரை முட்டாளாக்குறோங்கிறது தான் சினிமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ஒரு ஒரு டைரக்டர் படத்த எடுக்கிற விதத்த விட, ஒரு எடிட்டர் கையில தான் இருக்கு இல்லையா? மக்கள அத நம்ப ப்ரெசன்டேஷன் வைக்கிறது. ஆமாம், அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரசிகனா நம்ம தான் ஃபஸ்ட்டு வியூவர்ஸ் இந்த படத்துக்கு. அப்போது நமக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஆடியன்ஸுக்கு கரெக்டாக போய் சேரும். ஸோ நம்மளே அதில் காம்ப்ரமைஸ் ஆகுறோம் அப்படின்னா ஆடியன்ஸ் இன்றைக்கெலாம் 1 ஹவர் 2 ஹவர்லாம் அவனும் உட்கார மாட்டான். ஏன்னா கையில் 1000 மீடியா இருக்குது. கண்டிப்பா. மொபைலில் என்னென்னவோ இருக்குது. கொஞ்சோண்டு டைவர்ட் பண்ணிங்கன்னா அவன் திரும்பிடுவான் வேறு ம். பக்கம். ஸோ அப்போ அந்த 2.5 மணி நேரத்துக்கான ஃப்ளோ, அந்த ப்ரெசன்டேஷன், டேரக்டரோட கதையை ரொம்ப தெளிவாக அது எடிட்டர்லேருந்து தான் வெளியில் போகும். கண்டிப்பா, கரெக்ட், கண்டிப்பா சார். கரெக்ட். அந்த படம் பேசப்பட்டுட்டு இருக்கும்பொழுது, அடுத்த ஒரு படம், அந்த படம் மக்கள் மனசு எல்லாத்துலயும் உட்கார மாதிரியான ஒரு படமா இருந்தது அப்படின்னா, மனம் கொத்தி பறவை. ஆமா. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பிரேக் குடுத்த ஒரு படம் அப்படின்னா, மனம் கொத்தி பறவை. அந்த படத்துலயும் நீங்க ஒரு பாட்டா இருந்தது, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது சார்? சிவா ப்ரோ எப்படின்னா அந்த டைம் அவரோட பிகினிங் ஸ்டேஜ். அன்னைக்கு நான் பார்த்த பிரதர் இன்னைக்கு வேற லெவலில் வந்தாங்க. அது பெரிய சக்ஸஸ். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சொல்லுவாங்க லக்குன்னு. லக்லாம் கிடையாது. மிகப்பெரிய உழைப்பு. டெய்லி முடிச்சாருன்னா ஷூட் முடிச்சாருன்னா எடிட்டில் வந்து நிற்பார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா அது சரியாக ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்கள். ஏதாவது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் அவர் அடுத்த ஸ்டேஜ் போனார். ஸோ அந்த டெடிகேஷன் இன்னமும் அவர்கிட்ட பார்க்கலாம். சார், ஒவ்வொரு ஃபீல்டுலயும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விஷயத்துல நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்டின்றப்போ, அதுக்குன்றது ஹோம் ஒர்க் இருக்கும்.
இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடிட்டிங்க பொறுத்தளவு என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் இருக்கு சார்? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறப்போ? ஸ்கிரிப்ட கரெக்ட்டா படிச்சாலே போதுமானது. இல்ல ஸ்கிரிப்ட கரெக்ட்டா நரேட் பண்ணி அத கேட்டோம்னாலே போதுமானது. ஓகே, ஓகே. அத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்னா காலையில ஒரு படம் எடிட் பண்ணுவோம். சாயந்தரம் ஒரு ஒரு ஞாபக சக்திங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ரொம்ப நல்லாவே இருக்கும். ம். ஓகே. ஒரு ஸ்கிரிப்ட புரிஞ்சுக்கிற தன்மை தான். ம், ம், ம். வழக்கியன் 18 கீழ் 9 படத்துல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து பண்ணேன். ரூல்ஸ் புக்க உடைச்சு பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வேற என்னென்ன படங்கள்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? ஈவன் வந்து இந்த மனம்கொத்தி பறவையிலயும் ஏதாவது உல்டா விஷயங்கள் ஏதாவது நடந்ததா? மனங்குத்தி பறவைகள் அது மாரி இல்ல. ஆக்சுவலி அப்போ அது வந்து டிஜிட்டல்ல வந்துச்சு ஃபிலிம். அப்போ அது கொஞ்சம் பட்ஜெட்ல பண்ண படம்ன்றதுனால, சில ஷார்ட்ஸ் மட்டும் சீட் பண்ணிக்கிட்டோம். மத்தபடி அதெல்லாம் ரெகுலரா பண்ற ஒரு விஷயங்கள் தான் அது. என்ன மாதிரி சீட்டிங் ஷாட்லாம் பண்ணீங்க சார்? இப்போ ஒய்டு மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. க்ளோஸ் இருக்காது. டிஜிட்டலா ஒரு ஜூம் பண்ணிக்குவோம். அந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதில பண்ணோம். சரி, இப்ப வந்து ஒரு எமோஷனான ஒரு சீன வந்து கன்வே பண்றது அப்படின்றது, அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வச்சிருக்கும் பொழுது, ஓகே இவங்க வந்து சோகமான ஒரு ஃபேஸ் கட்ல இருக்கிறாங்கப்பா, சோகமா இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து ஈஸியா வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். ஒரு காமெடி சீக்வென்ஸ் நடந்துட்டு இருக்கும்பொழுது, நீங்க தப்பா ஏதாவது இன்செர்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா சிரிப்பு வராது. இல்ல வேற ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வச்சுட்டாலும் வந்துட்டு அது வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுக்காக வேண்டி காமெடி சீன்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா நோட்டீஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலி காமெடி ஃபிலிம் பண்றது தான் இருக்கிறதுலயே கஷ்டமான ஒரு விஷயம். ம். ஏன்னா, திருப்பி 2வது டைம் பார்த்தோம்னாலே அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. 3வது டைம் பார்க்கும்போது அத விட ஃபர்ஸ்ட் டைம் என்ன இம்ப்ரெஸ் ஆகுதோ, அந்த ஃப்ளோவ வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிடுவோம். அது ஆக்சுவலி எழில் சார் சொல்லுவாரு அடிக்கடி. செட் ஆகலையா, தூக்கிடு. காம்ப்ரமைஸே பேச வேணாம். பேட்ச் ஒர்க் பண்ணிலாம் வேலைக்கு ஆகாது. வேணா அது சின்ன சின்னதா ஒட்டு வைக்கிறது, மத்த படங்கள்ல வந்து ஃப்ரண்ட்ல இருக்க ஷாட்ட தூக்கி பேக்ல வைக்கிறது, பேக்ல இருக்கிறத தூக்கி ஃப்ரண்ட்ல வைக்கிறதெல்லாம் மத்த எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும். காமெடில ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம், மொத்தமா கழட்டி விட்டுருவோம். ம். ஒன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலையா வெளில எடு. இல்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா அத மட்டும் தேடுவோமே தவிர்த்துட்டு, உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்கிறது காமெடில மட்டும் அது செட்டே ஆகாது. ஓகே. நீங்க அந்த மாதிரி ஏதாவது சீன வந்து சொல்லி மொத்தமா தூக்கியிருக்கீங்களா சார்? உங்களுடைய படங்கள்ல, நீங்க எடிட் பண்ண படங்கள்ல, இந்த சீன் ஒர்க் அவுட்டே ஆகல தூக்குங்க அப்படின்ற மாதிரி? தனி ஒருவன்லயே இருக்கு. ஆ. ஓ! என்ன சீன் சார்? ஆக்சுவலி யூடியூப்ல இருக்கும். ஓகே. ஆ அது வந்து கதைய சொல்லும். ரொம்ப பிரில்லியன்ட் சீன். அந்த பிரில்லியன்ட் சீன் என்னன்னா, ஒரு பையன், சின்ன பையன் வந்து ஒரு லட்டு கேட்பான். அது நாங்க யூடியூப்ல இருக்கும். ம். ஆக்சுவலி அது ஃப்ளாஷ்பேக்கா வில்லனோட ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி வெறும் அரவிந்த் சாமி சாரோட ம். ம். ஃப்ளாஷ்பேக் அது. அந்த சீன வச்சா தம்பிராமையா அவங்க அப்பாவா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் இன்ட்ரோல் வரையும் ஹோல்ட் ஆகுற யாரு வில்லன் அப்படிங்கிற அந்த விஷயம் ஹோல்ட் ஆகுறது, அந்த சீன் வச்சோம்னா, அது அவ்வளோ பிரில்லியன்ட் சீன் அது. ம். கண்டிப்பா அவனா தான் இருக்கும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன் ரிமூவ். எக்ஸ்ட்ரார்டினரி சீன் அது. ம்ஹ்ம். ஆக்சுவலி இப்போ எப்போதுமே எப்படின்னா படத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி சீனா இருக்கும். அந்த ஃப்ளோல வைக்க முடியாது. கழட்டி வெளில எடுத்துருவோம். ஆனா சின்னதா ஒரு சீன் இருக்கும். அது படத்த வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஓகே. ஓகே. சூப்பர்ல. அந்த ரிவீல் உடைச்சிருந்தா மேபி அந்த படம் இத்தன பெரிய தாக்கத்த குடுத்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா சார்? கண்டிப்பா. அது நம்ம ஒரு அதுல அந்த சஸ்பென்ஸ் தான். யாரு வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி தம்பிராமையா சாரோட பையன் வந்து ஜெயம் ரவி சாரா இருக்குமோங்கிறது நெறைய பேருக்கு அது ரிவீல் ஆகுற வரையும் அந்த விஷயம். தெரிஞ்சிருக்காது. ம். ஓகே சார். அதுக்கப்புறம் தான் அது வந்து அரவிந்த் சாமி சார காமிக்கும்போது தான் அது தெரியும். ம். ஓகே. வேற ஒரு வில்லன் இருக்காங்க ஸோ அந்த அப்படின்னு. படத்துக்காக அந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரினா யாரோடது சொல்லுவீங்க? ரவி சார் ரவி சார். ஓகே. அரவிந்த் என்ன சார் ஏதாவது சொன்னாரா? அவரும் 2 பேரும் என்ன விஷயங்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு? இல்ல 2 பேருமே வந்து அந்த டைம்ல செம்ம பேஷனா இருக்கு. இது ஒரு மாரி நியூ டைப் ஆஃப் ஐடியாவா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஆக்சுவலி அதில யூஸ் பண்ண எப்போதுமே எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றதுலலாம் எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. ம். அது பர்ட்டிகுலரா அந்த கமர்ஷியலுக்காக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாதான். இல்ல அது அதுவும் இல்லாம 2வதா அதில ஒரு லேயரும் தேவைப்பட்டுச்சு. ஸோ கதைய இன்னும் ஈஸியா கன்வே பண்றதுக்கு. அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது வந்து 2 பேர்கிட்ட இருந்துமே வந்து அப்ரிஷியேட். ம். அது மாரி ஒரு நல்ல பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு அப்படிங்கிறது. ஓகே. ஓகே சார். ஆஸ் அ எடிட்டரா உங்களுக்கு என்ன மாதிரியான கதைகளத்த வந்துட்டு எடிட் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பிடிக்கும்? குட் ஆக்ஷனா? லவ்வா? இல்ல ஹிஸ்டாரிக்கலா? ஸோ அந்த மாரி சப்ஜெக்ட்ஸ். ஆக்சுவலி வந்து ஹியூமர் தான். ஆ. ஏன்னா, அதுதான் இருக்கிறதுலயே டஃப்பான ஒரு ஏரியா. ஓகே. மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன் அது டஃப்ன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமா, ஹியூமர் ஒன்ஸ் நீங்க அது ட்ரஸ்ட் பண்ணி தான் போகணும். இந்த ஹியூமர் வந்து தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பணும். நமக்கு அது வந்து நம்ம சிரிக்கிற மாரி எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நம்பணும் இல்லையா? அ மத்த இடத்துலலாம் கூட ஓகே எமோஷன் அப்படிங்கிறதோ, இல்ல வேற ஏதோ வந்து அப்படியே அடுத்தடுத்தவங்களுடைய இப்போ மியூசிக் சப்போர்ட் பண்ணலாம். வேற ஏதோ சப்போர்ட் பண்ணலாம். ஹியூமர் அப்படி கிடையாது. ம்.
ம். முழுக்க முழுக்க நம்ம இதை நம்பி வச்சிட்டோம்னா அதை நம்பி தான் வச்சு ஆகணும். அதை தேட்டரில் கன்வே ஆகலை அப்படின்னா அது பெரிய லேகாக போரிங்காக ஆகிடும். ஒரு காமெடி ஃபிலிம வந்து காமெடி ஃபிலிமா குடுக்குறது ஒரு எடிட்டரோட கையில தான் இருக்கு இல்லையா சார்? ஆமாம், ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் டேரக்டர் எல்லாரோடைய பார்ட்லேயுமே அது இருக்கும். ம். டப்பிங்கில் வரையும் அது இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து விமல் அவர்களுடைய படங்கள்ல நெறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த படங்கள் எல்லாமே அவருக்கு சூப்பர் ஹிட்டும் குடுத்துருக்கு. தேசிங் ராஜாவா இருக்கட்டும், மன்னர் வகைராவா இருக்கட்டும், நீங்க ஒரு லக்கியான எடிட்டர்ங்க. எனக்கு தொடர்ந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா உங்ககிட்ட? இன்னும் நல்ல ரேப்பில் தான் இருக்கும். ஆ. அது எப்போதுமே அந்த ஆர்டிஸ்ட்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லா ஆர்டிஸ்டோடையும் அந்த ரேப் இருக்கும் இல்லையா. அவருக்கு ரொம்ப பர்சனலாக நல்ல ஃப்ரெண்டு. சரி, இன்னும் வந்து தமிழ் சினிமாவுல வந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்களம்லாம் எனக்கு குடுத்தாங்க அப்படின்னா, என்னுடைய அறிவு பசிக்கு தீனி போடுற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள், ஹிஸ்ட்ரி பேஸ்டான விஷயங்கள், ம். அது எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே. சார், அதே மாதிரி வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 படங்கள், 40 படங்கள் மேல வந்து எடிட் பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ண படங்கள்ல இந்த படத்த திருப்பி பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கில்ட்டா ஃபீல் பண்ணக்கூடிய தப்புக்கள் பண்ண படங்கள் எல்லா ஏதாவது இருக்கா? படத்துலையும் இருக்கு. எல்லா படத்துலயும் 1, 2லாம் இல்ல, எல்லா பேராகிராஃப்ல இருக்கு. படத்துலையும் இருக்கும் அது. ஓகே. இப்போ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருப்போம். இந்த பேட்டர்னுக்கு எதுவுமே சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். பட் தியேட்டரில் போய் பார்க்கும்போது சம்மந்தம் இல்லாமல் சிரிப்பாங்க. ஐயோ இப்படி இருக்கு அப்படின்னு. சில இடங்கள் நம்ம சிரிப்பாங்கன்னு நம்பி வச்சுருப்போம், இல்லை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்பி வச்சுருப்போம், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நம்ம ஜட்ஜ்மெண்ட் டெய்லி அது வந்து நம்ம லேர்னிங் ப்ராசஸ் தான் ஒவ்வொரு படமும். ஒரு எடிட்டரா நீங்க வந்து நெறைய படங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி, இந்த படத்துல இந்த எடிட் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு படத்துல நீங்க பார்த்து, இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சிருக்கிறது இந்த எடிட் ரொம்ப நல்லா இருக்கு. இத நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கல்யாண வீடியோலயே இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். அது கல்யாண வீடியோ. இது நான் எதிர்பார்க்கல சார். புதுசா இருக்கு சார். எங்கே இருந்தாலும் அது டெக்னிக் தானே அது. எப்படி கண்டிப்பா. தாஜ்மஹால் மேல இந்த பொண்ணு மாப்பிள்ளையே நிக்கிற மாதிரி அந்த மாதிரி அதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி தானேங்க. பயங்கரமா இருக்கு சார். அதெல்லாம் எங்கேயாவது இன்ஸ்பயர் இல்லை ஆயி கண்டிப்பாக இருக்குங்க. இது என்ன சொல்கிறது, இவங்க பண்ண இப்போ நான் யாராவது ஒரு சின்ன கடைசி அசிஸ்டன்ட் சொன்னால் கூட அது நான் ஏன்னு ஒரு வாட்டி யோசிப்பேன். ம். ஏன்னா ஒன்றும் புரியலை, இல்லை அவனுக்கு பிடிக்கல, ரெண்டே கண்டென்ட் தான். புரிய வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம், பிடிக்கலன்னா வேணான்னு விட்டுறலாம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ அது எங்கே இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியதானே. எப்படி இருந்தாலும் அங்கே வந்து நம்ம அந்த இடத்துல ஈகோ இருக்கு. ம். சார், இப்ப நீங்க வந்து 2006ல இருந்து எடிட்டரா, அசிஸ்டண்டா வொர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ வந்து இந்த இலக்கணத்த உடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? இல்ல நான் வந்து வொர்க் பண்ண என்னுடைய குருநாதர்கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் கத்துட்டு வெளியில வந்தேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கோலா பாஸ்கர் சார், ஓகே. அவர் பயங்கர கேஷுவலாக இருப்பார், எதை பற்றியும் யோசிக்க மாட்டார், கூலாக இருப்பார். கூலாக அதை விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு, பார்த்துக்கலாம் விடு, அந்த ஆட்டிடியூட் வந்து அதுதான் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு விடு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். சார், இப்போ வந்து ஒரு கதைக்களத்துல படத்த எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா எடிட்டர் டேபிளுக்கு வரும்பொழுது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதை வேற மாதிரி தெரியும். நீங்க உங்களுடைய விஷயக்கு ஏத்த மாதிரி ஒரு வேற ஒரு கோணத்துல அந்த படத்த எடுத்துட்டு போய் குடுத்து, "யோவ்! நான் எடுத்தது வேற மாரி படம்யா. நீ வேற ஒரு வெர்ஷன்ல கொண்டு வந்து குடுக்குற" அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுருக்காங்களா என்னைக்காவது? ஆக்சுவலி வந்து எப்போதுமே என்னென்னா, அவங்க பேப்பரில் என்ன இருந்துச்சோ அந்த படம் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஓகே. நமக்கு ஒரு விஷன் எல்லாருக்குமே இப்போது கிரியேட்டராக அத்தனை பேருக்கும் ஒரு விஷன் வரும். சரி, இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வெர்ஷன் போகும். அந்த வெர்ஷன் அவங்களோட சிங்க் ஆணிச்சு அது அப்ரூவலாக, ஏன்னா அவங்க சொல்கிறது எனக்கு காம்ப்ரமைஸாக இருக்கணும், நான் சொல்கிறது அவங்களுக்கு காம்ப்ரமைஸாக இருக்கணும். அல்டிமேட்டாக இந்த கதை புரியணும், எடுத்த விஷயத்தில் இது பெட்டர்மெண்ட்டாக தோணணும். ஸோ அப்படி ஒரு வெர்ஷன் வரும்போது எல்லா கிரியேட்டர்ஸும், எல்லா டைரக்டர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது படங்கள் பண்ணது உண்டா சார் நீங்க? இல்லை, எல்லா படத்துலையுமே அந்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்துகிட்டே இருக்கும். இருக்கும். இருந்துட்டே தான் இருக்கும். சரி, நீங்க எடிட் பண்றப்போ ஒரு சில போர்ஷன்ஸ் இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ரீஷூட் பண்ண சொல்லி குடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து நம்ம சைட்லேருந்து சஜஷனாக சொல்லுவோம். ம். இந்த மாதிரி இந்த இடம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஓகே இது நம்ம ரீஷூட் பண்ணலாமான்னு சில பேர் டிசைட் பண்ணி டீமாக உட்காந்து பேசிட்டு தான் அது ரீஷூட் ரீஷூட் அப்படிங்கிற போவீங்க. ஒரு விஷயத்துக்கு போகும். ஓகே. ஆக்சுவலி தேசிங் ராஜா வச்சுக்கோங்க. தேசிங் ராஜா படம் முடிச்சிட்டோம், பார்க்கும்போது ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட் மட்டும் எங்களுக்கு இதாக இருக்குது. அப்போ சொன்னேன், நீ உன்னோட ஃப்ளோவுக்கு நீ ஒன்று ட்ரிம் பண்ணி வச்சிரு, நான் வந்து பார்க்குறேன். போய் நான் இடையில ட்ரிம், இதை மொத்தமாக வேணாம்ப்பா, மொத்தமாக ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த நிமிஷம் ஸ்பாட்டில் டிசைட் பண்ணிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்து
கிட்டத்தட்ட படத்தோட ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 5 டேஸ் ஷூட் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணி அதுதான் ஹிட் அடிச்சது. என்ன அப்போ ஆக்சுவலி எழில் சாரோட பேட்டர்ன் அதுதான். அவர் பார்த்துட்டு அந்த நிமிஷம் அது காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா தூக்கி போடு வேற பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து ஃபிலிம்ல ஷூட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால வந்து கரெக்ட்டா ஷூட் பண்ணணும். இல்லைனா ஃபிலிம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு வருவாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாமே. அண்ணா பின்னன்னு எடுத்து வைப்போம். பேக்கப்க்கு எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நெறைய எடுத்து வைக்கிறாங்க. அது வந்து உங்க டேபிளுக்கு வரும்பொழுது, "இவ்ளோ இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலைவலியா இருக்குமா? "அப்பா இவ்ளோ இருக்கு. நமக்கு ரொம்ப வேலை மிச்சம். ஈஸியா இருக்கும்." அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே வந்து இந்த டிஜிட்டலை இப்படி தப்பா யூஸ் பண்றதுனால ஆ. தான். ஃபிலிம் இருந்தப்போ இதுதான் எடுக்கணும், இவ்வளோதான் எடுக்கணும், இவ்வளோ அந்த பிளான் கிறிஸ்பியா இருந்துச்சு. தேவையான சீன்ஸ் இன்னைக்கு எடுக்கணும். பிளானே கிடையாது. பேப்பர் ஒர்க்கே கிடையாது. ம். ம், ம், ம். இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ண எந்த படத்துலையுமே நான் பேப்பர் ஒர்க்கே பார்க்கல. அப்போது அந்த படம் பேப்பரில் இல்லாத எந்த விஷயமும் ஹிட்டே ஆகாது. பேப்பரில் ஒர்க் பண்ணிட்டு அதை இதுதான் போய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷன் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். இவங்க அதை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்பராக போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ப்ராப்பராக போகிற படங்கள் ஹிட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி படங்கள எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும் சார்? இன்னைக்கு இருக்க டிஜிட்டல வந்து பயங்கரமா மிஸ்யூஸ் பண்றாங்களே! இவங்களுக்கெல்லாம் பதிலா நானே பேசாம டைரக்டர் ஆயிடலாம். அப்படின்ற மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு அதை தோணியிருக்கா? திட்டிக்கிட்டே தான் பண்ணுவோம். திட்டிட்டே தான். அது வேற வழி கிடையாது. ஆக்சுவலி இவங்களுக்கு பேப்பர் ஒவ்வொருத்தரும் அந்த இருந்த ஸ்கூல் பழைய ஸ்கூல்ல இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ இப்போ புது ட்ரெண்ட்ல வர எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாம், எடிட்ல பார்த்துக்கலாம். பட் அது அவங்களுக்கு அந்த டெம்போ வர மாட்டேங்குது. அந்த படத்தோட ஃப்ளோவே கொண்டு வர முடிய மாட்டேங்குது அவங்களால. சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம்னு சேஃப்டி சொல்லிட்டு அப்போ எடுத்துக்கிறாங்க. கான்ஃபிடென்ட்டே இல்லாம நீங்க ம், எடுத்து என்ன பண்ண ம். போறீங்க? ஒரு விஷயம் இதுதான் வரப்போகுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா எடுத்துட்டு வரலாம். அப்போ கான்ஃபிடென்ட் இல்லைன்னா சஜஷன் ஒரு மாதிரி ஐடியாவே இல்லாம போயிட்டு, அப்போ அதே கன்ஃப்யூஸ் படத்துலயும் காஸ்டியூஷனா வரதானே இருக்கும். செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்க எடிட் பண்ண படங்கள், நீங்க எடிட் பண்ண சீன்ஸ் தியேட்டர்ல பார்க்குறப்போ ஆடியன்ஸ்க்கு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி சீன்ஸ் ஏதாவது இருக்கா? தனி ஒருவனா இருக்கட்டும், வழக்கு எண்ணா இருக்கட்டும், அது எல்லாருமே அந்த சில மூமெண்ட்ஸ்லாம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கிளாப்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆ. இப்போ அரவிந்த் சாமி சார் இன்ட்ரோடக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக் தேட்டர் கிளாப்ஸு. ஸோ அவருடைய ஒவ்வொரு டயலாக்கும் கிளாஸ். அப்போது அந்த அந்த டைமுக்கு அந்த அந்த மூடுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. ம், ம், ஸோ ம். அதான் ப்ரெசன்டேஷனாகவே போகிறது நல்லது. ஏன்னா நம்ம விஷுவல் தான் நம்ம கொண்டு போய் புக்குன்னா நம்ம கொடுத்து படிக்க சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட. நம்ம இது இந்த ஒரு புக்கை சினிமாவாக மாற்றுறோம். சினிமாவை மாற்றி நம்ம ஆடியன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு நிறையா நம்ம ஷூட் பண்ணுறதுனால அது வந்து நல்லபடியாக வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ம், ம். 10 நாள் ஷூட் பண்ண படங்களும் 20 நாள் ஷூட் பண்ண படங்கள்லாம் எம்ஜிஆர் சார் படத்தில் காலத்துலலாம் பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு. 10 நாள் ஷூட் பண்ண படங்களே இருக்குது. அப்போ அவங்க பிளானிங்கில் தான் ஷூட் பண்ணாங்க. ஆமா, ம். ஆமா. இப்போ 200 நாள் ஷூட் பண்ணியும் வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா So, சார். அது ஒரு அதே குழப்பத்திலே இருக்கிறதால அது வராது ஆமாம், முடிவுக்கு. கான்ஃபிடென்ட்டாக இப்போ நான் இது சொன்னால் இது போய் சேர்ந்துரும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. உங்கள் கதையை நீங்களே நம்பலைன்னா அப்புறம் கண்டிப்பா. சரி, என்னைக்காவது வந்து உங்களோட எடிட் டேபிளுக்கு வந்து ஹீரோயினோடைய ஷார்ட்ஸ்லாம் வரும்பொழுது, "இதில இந்த ரியாக்ஷன்ல பயங்கர கியூட்டா இருக்கிறாங்களே! இன்னும் ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா வைப்போம்ப்பா." அப்படின்ற மாதிரி என்னைக்காவது எந்த ஹீரோயின்ஸ்க்காவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? நீங்க அப்படிலாம் மெய் யோசிச்சிருக்கீங்களா? மறந்து இருந்திருக்கீங்களா? அது ஒரு கொஸ்டின். அப்படி எதுவும் வைக்க முடியாது. எது தேவையோ அது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காலாம் யாருக்கும் வைக்கவும் மாட்டோம். எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஓகே. அப்ப கண்டிப்பா. ரசிச்சிருக்கீங்களா? மெய் எ- மறந்து எல்லா இருந்திருக்கீங்களா? ஹீரோயின்ஸையும் ரசிக்க தானங்க செய்யணும். ரசிப்பீங்க. நான்லாம் உண்மைய ஒத்துக்குவேங்க அது அப்படின்னு. ஆமாம், ரசிக்கலைன்னா ஒரு படம் எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா. சார், அதே மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான சீன்ஸை வந்து ஷூட் பண்ணும்போது டைரக்டர் வந்து உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வைக்க போகிறோம், இந்த மாதிரி வைக்கலாம்ல, எடிட்டில் வந்துடும் சூப்பரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களா அந்த உங்ககிட்ட? டிஸ்கஷன் எல்லா படத்துலையுமே பிஃபோர் நம்ம ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கும். சில பேர் வந்து இந்த இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி போகலான் இருக்கும், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு உட்காந்து எல்லா படத்துலையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற படங்கள் இன்னும் அதிகமாக ஸ்பாட்டுக்கு கூட கூப்பிடுவாங்க. பட் ஸ்பாட்டுக்கு போகிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் ஆனால் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க எடிட் பண்றீங்க. ஓகேவா? ஒரு ஒரு படத்தைய. அந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸா இருக்கலாம், ரொமான்டிக் சீன்ஸா இருக்கலாம், இல்ல வந்துட்டு லவ் சீன்ஸா இருக்கலாம், இல்ல சாங்ஸா கூட இருக்கலாம். எது எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்? எல்லாமே ஈஸி தாங்க. சாங் ரொம்ப பிடிக்கும். எத ஜாலியா பண்ணுவீங்க? சாங் சாங் சாங். தான். சூப்பர். ஆனா சாங்ஸ் பொதுவா வந்துட்டு நெறைய நாங்க பழைய படத்துலலாம் பார்த்த மாதிரி வந்து சீனுக்கு சீன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்டா போயிடுறாங்க. ஆனா அந்த மாரி இருக்கிற சாங்ஸ் உங்களுக்கு எடிட் பண்ண பிடிக்குமா? இல்ல இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான சாங்ஸ் பிடிக்குமா இல்லைங்க, சார்? சாங்க்கு அது ஒரு தானாகவே அது ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிக்கும். ஓகே. நம்ம ஆரம்பிக்கும் போதே அதோட
மூட் தெரிஞ்சிடும் நமக்கு இந்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது ஜாலியாக போயிடும். சார் சூப்பர், நாங்கள் வந்து சூப்பர். கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து சாங்ஸ் டியூரேஷன் பத்தலை அப்படின்னா இன்செர்ட்காக வேண்டி ரியாக்ஷன் ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை இப்படி திரும்பி பாருங்க அப்படி திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து இன்செர்ட் வந்து வைப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது படங்களுக்கு வச்சிருக்கீங்களா? அது நிறையா நடக்கும். காதல் கிரிக்கெட் சாங்கே கிடையாது படத்தில். ஓ ம். அது இல்லையா? ஃபுல்லாக சீனு. ஓகே. ஆமாம் ஃபுல்லாக சீன்ஸ் தான் வரும். ஆக்சுவலி சாங் வேறு இடத்துல இருந்துச்சு. ம்ஹும். இந்த சீன்ஸ் அவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறது தெரியாமல் சாங்காக மாற்றிட்டோம். ஆனால் அந்த சாங்கை காதல் கிரிக்கெட் பாடாதவங்களே சாங் இல்லையே. அது சாங்குக்கே எடுத்தது கிடையாது. ஓகே. அது எல்லாம் சீன்ஸ், படத்தில் எடுத்த சீன்ஸ். சீன்ஸ் டைரக்டர் உங்ககிட்ட அந்த இது எடிட் பண்றதுக்கு அந்த ஃபுட்டேஜ் கொடுத்ததுல இருந்து சீன்ஸ் எடுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது திருப்பி இந்த சாங்காக எடுத்துட்டு வாங்கன்னு ஆல்ரெடி சொன்னீங்க? எடுத்ததை நம்ம கட் எடுத்ததுலயே கட் பண்ணி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சிட்டீங்க வெளியில் songs. சின்ன சின்ன இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அதை கூட தூக்கி உள்ள ஓ. வச்சிட்டோம் சாங்குங்கும்போது. ஆனால் அந்த சாங் வந்து ரிப்பீட் மோடில் வந்து மக்கள் கேட்பாங்க அந்த சீன்ஸை வந்து எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரியாக வைப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? கிடையாது. எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கதை சொல்லணும், அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும். சாங்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். சாங்கை தூக்கி போட்டுட்டு ஹீரோயினோட ஓப்பனிங் மேமோட நயன்தாரா மேமோட ஓப்பனிங் சாங் இருந்துச்சு. ம்ஹும். அது அந்த இடத்துல ஏன்னா கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு படம். இப்போது இங்கே மாற்றிடலாம், டெம்போவாக இங்கே இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை அப்படி மாற்றிட்டோம். அதே மாதிரி அந்த சாங்கில் வந்து அந்த சாங்கோட ஓப்பனிங்லேயே வந்து நயனோட காதில் வந்து அவங்க சொல்கிற வேர்ட்ஸ்லாம் இப்படி இப்படி போகிற மாதிரி வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களோட ஓன் கிரியேஷனா இல்லை டேரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா சார்? சம்டைம் வந்து எடிட்டர்ஸ் கிட்டேருந்து இன்புட் இருக்கும். சம்டைம் டேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருப்பாங்க. சில சமயம் வந்து நம்ம இதுலேருந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்டை பாதிக்காமல் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே. ஸோ நல்ல ஒரு எடிட்டர் வந்துட்டு அவருக்கு வந்து டைரக்ஷன் சென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு டைரக்டர் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தீங்கன்னா என்ன மாதிரியான கதைக்களத்தில் படம் எடுப்பீங்க? ஹிஸ்டாரிக்கல். ஹிஸ்டாரிக்கல் தான். இங்கே போனாலும் ஆக்சுவலி நல்லா உங்களுக்கு இருக்கும். அதை எடிட் பண்றதுக்கும் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம். சூப்பர் சூப்பர். சூப்பர். எதனால சார் அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை? நிறையா இருக்கும், அதோடைய டெப்த்து நிறையா இருக்கும். அந்த மூடு இன்னைக்கு யாரும் பார்க்கல. ம்ஹும். இன்னைக்கு இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மூடை சொல்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் சார் இந்த தாக்கம் இந்த காதல் வந்து 1001 இருந்து ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆமாவா? ஆமாம், அது கடைசியாக அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படம். அது ஆக்சுவலி அந்த படத்தில் பார்த்த நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் அது நிறைய ஸ்க்ரீனுக்கு வரல. அசிஸ்டண்டாக இருக்கும்போது பார்த்து மிரள்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த படம் அது நிறையா ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரல. அந்த டைமில் வந்து டியூரேஷன் பிரச்சனை அதெல்லாம் வந்துச்சு. பட் அது கூட தாக்கமாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லை, அது இல்லாமலே நிறைய புக்ஸ் படிப்பேன் பேசிக்காக, அதனால எனக்கு அந்த விஷயங்கள் பிடிச்சது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக சினிமா விரும்புவாங்க. சில பேருக்கு வந்து எங்களுக்கு தமிழ் சினிமா மட்டும்தாங்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு எடிட்டர் சார்? உலக சினிமாவை ரசித்து அதை என்னுடைய உள்ளூர் சினிமாக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணுன்ற மாதிரியான எடிட்டரா? எந்த சினிமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? உலக சினிமான்னு தனியாலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பண்ணுறது தான் உலக சினிமா. நம்ம எது வந்து அதிகமான பேரோட போய் கனெக்ட் ஆகுதோ அது உலக சினிமா. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இருக்குது. எந்த லாங்குவேஜில் இருந்தானே அவங்க பண்ணுறதும் நம்ம பண்ணுறதும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ம், ம், ம். அதிக பேர்கிட்ட நம்ம யார் கனெக்ட் ஆகுறோமோ அது உலக சினிமா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் பண்ண லாங்குவேஜஸ் இல்லாமல் வேறு எந்தெந்த லாங்குவேஜ்லலாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது? ஆக்சுவலி நான் ஹிந்தியும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓகே. போஜ்பூரியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்னங்க ஒர்க் பண்ண இருக்கு? இல்லை, ஒர்க் பண்ணுற ஆசைன்னா எல்லா படத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் நல்ல படங்கள் ஒர்க் பண்ணணும். ரொம்ப கண்டிப்பாக. சிம்பிள். சூப்பர். பட் அந்த லாங்குவேஜுங்கிறது பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. அதனால் எங்கே பண்ணாலும் நல்ல படம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். சூப்பர் சார். ஒரு எடிட்டராக வந்து சினிமா உங்களை எந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக வச்சிருக்கு சார்? நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது ஆக்சுவலி வந்து எந்த ஃபீல்டுமே எல்லாத்துலேயும் அப் அண்ட் டவுன் இருக்க தாங்க செய்யும். அது சினிமாவில் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எப்படின்னால நம்ம எதை கிராஸ் பண்ணி போகிறோம், நமக்கு எது தேவைன்னு நினச்சோமோ அந்த கோல் சந்தோஷமாக இருக்கா, அவ்வளோதான். மணி நாட்டிய மேட்டர் இங்கே. சூப்பர் சார். உங்களை யாராவது வந்து என்னைக்காவது வந்து சதீஷ் அவர்களுடைய சாயில் லைட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க? யாருங்க? ஆக்டர் சதீஷ் ஆக்டர் சதீஷ். சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்க. புதுசாக இருக்கு. புதுசாக இருக்கு. முத்துக்குமார் சொல்லுவாங்க. ஓ நான் முத்துக்குமார். சூப்பர் சார். ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் உங்களுக்கு? ஆக்டிங் வேணா எடிட்டராக நடிச்சிட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன புதுசா? சார் பயங்கரமான பதிலாக இருக்கு இது. சூப்பர் சார். ஸோ நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல டேரக்டர்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களா, அப்ரோச் பண்ணியிருக்காங்களா நடிங்க ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சு கொடுங்க? இல்லை இல்ல இல்லை, பம்புழுப்பாங்க. பட் நமக்கு செட் ஆகாத ஏரியா. நான் நீங்க ஏற்கனவே எடிட்டராக சொல்லிடுறீங்க. நடிச்சிட்டு இருக்கேங்க அப்படின்றீங்களா?
இல்லை அவங்களுக்கு நம்ம அங்கே குறை சொல்கிறோம்ல, நீ ம். வந்து பண்ணி பாரு வா. நீ வா. ஓகே. ஓகே சார். சூப்பர். இப்போ நைஸ். அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு? இப்போது கருப்பர் நகரம்ன்ட்டு கோபி நயினார் அவருடைய படம் போயிட்டுருக்கு. ம். வெப்பன் சொல்லிட்டு ஒரு ஏஐ டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிலிம் போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங் இதே மாதிரி ஒரு 7 படம் போயிட்டுருக்கு. சூப்பர், சூப்பர் சூப்பர், சார். சூப்பர் ஸோ சார். உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு மாபெரும் சக்ஸஸ் கொடுக்கணும்னு எங்க டீம் சார்பாகவும், ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். பெஸ்ட் நன்றி. தேங்க்யூ, விஷஸ். தேங்க்யூ. நன்றி.